துரியோதனன்பால் பீஷ்மர் கடைசியாக அம்பு படுக்கையிலே கர்ணனை மிகப்பெரிய வீரன் என்பதை எடுத்து காட்டியதோடு கூட எந்த காலத்தில் அவனை சேனை தலைவனாக ஆக்க வேண்டுமோ அந்த காலம் தெரிந்து ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கடைசி வரைக்கும் துரியோதனனை காக்கக்கூடிய ஆற்றல் அந்த கர்ணனுக்கு மட்டுமே உண்டு என்பது பீஷ்மருடைய உள்ளத்திலே தெரிந்திருக்கிறது. எதிரிகளினுடைய படைகளை 5 நாட்களில் வெல்லக்கூடியவன் என்ற ஒரு உண்மையையும் கடைசி வரைக்கும் துரியோதனனை காக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் கர்ணன் என்ற உண்மையையும் தெரிந்து வைத்திருக்கின்ற பீஷ்மர் அடிக்கடி அவனை குறைவாக பேசியதற்கு காரணம் அவனுடைய வீரத்தை எடுத்துக்காட்டி பெருமைப்படுத்தி அவனை முதல் நிலைக்கு உள்ள அதிரதனாக ஆக்கிவிட்டால் அவன் சீக்கிரத்திலேயே இறந்து போய்விட்டால் கடைசி வரைக்கும் துரியோதனனை காப்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற உண்மை பீஷ்மருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அப்படி தெரிந்திருக்கின்ற பீஷ்மர் அதனை மறைமுகமாகவாவது இல்லாவிட்டால் ஒரு குறிப்பின் மூலமாவது கர்ணனுக்கு தெரிவித்திருக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா?